ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்குற எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2. ஒயின் ரொம்ப நாள் கழித்து விழுந்து விழுந்து இன்றைக்கி தான் சிரிச்சிட்டு இருந்திருப்பா. என்னடா சிரிப்பு சத்தம் கேட்குதே அப்படின்னு அந்த பக்கமாக போன தேங்குச்சி முன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஒயின் சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துருப்பாங்க. அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ தி பார்ட் 2. என்னடா மச்சான் இந்த பிள்ளை எப்படி சிரிக்குது? நான் கூட அந்த பிள்ளை உம்முன்னு இருக்கதை பார்த்து உம்னா மூஞ்சி நினச்சேன். நல்லா அழகாக சிரிக்கிறாள் அப்படின்னு சொன்னதும் தேங்க்கா அவள் சிரிக்கிறதே விடாமல் பார்த்துட்டு இருக்கான். அவன் சிரிச்சு பிடிச்சிட்டு, ஐயோம்மா போதும்டி, ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சேனா, ஒரு மாதிரி வகையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் திரும்புகிறா. தேங்க் பார்த்துட்டு இருக்கதை அவளும் பார்க்குறா. அப்படியே அவனை பார்க்குறா, அவனும் பார்க்குறான். ஆனாலும் வான் சும்மா பார்க்குறாரு போல அப்படின்னு எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காமல் சிரிச்சுட்டே மறுபடியும் திரும்பி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. தேங்க் ஆக்சுவலாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த கிளாஸ் இருக்க எல்லா பிள்ளைங்களும் அப்படியே ஜிம்லேயும் தேங்கு சுற்றி வந்துட்டு இருக்கானுங்க. இதில் வேறு தேங்க் நிறைய பேர் லவ் லெட்டராக கொடுத்து ப்ளீஸ் என் கூட டேட்டிங் வரீங்களா கேட்கும் போது அப்படியே அவன் பார்க்குறான் எல்லாரையும். என்ன 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 கேட்டேன்? இல்லை சீனியர், என் கூட டேட்டிங் வரீங்களா? எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ப்ளீஸ் என் கூட டேட்டிங் வாங்கலை, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒரு 4-5 கேர்ள்ஸ் தேங்கோட காலில் வந்து விழுந்து கிஃப்ட்ஸ்லாம் தராங்க. தேங்க அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறான். அவனுக்கு இந்த பிள்ளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. அப்படியே அவங்க எல்லோரும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு வரான். ஜிம்னா நான் வரேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வரும்போது, ஏன் மச்சான் எத்தனை பொண்ணுங்க அவனை சுற்றி வராங்க, ஏன்டா அவனுக்கு யாரையும் பிடிக்க மாட்டேங்குது? டே அழகாக இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காண்டி, ஹேண்ட்ஸமாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி இப்படி என் பின்னாடி சுற்றி வர ஆளுங்க. என் மூஞ்சை மட்டும் பார்த்து வர ஆளுங்க, என் மூஞ்சி என் பாடியும் பார்த்து. எனக்கு அந்த மாதிரி வர பொண்ணுங்களா கண்டாலே பிடிக்காது. ஏன் நான் அழகாக இருக்கேன் அதனால் வர ஆளுங்க. நாலு பெண்ணை என்னோட ஹேண்ட்ஸமாக வர பையன் வந்தால் என்னை கழுவிட்டு அவன்கிட்ட போயிடுவாளுங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபேக்கான லவ், பொண்ணுங்க மேலே இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு என் மனசை பார்த்து லவ் பண்ணணும், என் கேரக்டரை பிடிச்சிருக்கணும், என்னை அப்சர்வ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும். என் அழகுக்காண்டி என் கூட வரவ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஜிம்மன் பார்க்குறான். நம்ம கேங்லேயே பொண்ணுங்களை பார்த்தா எல்லாமே போயிடுவானுங்க, அதுவும் அழகான பொண்ணுங்களை பார்த்தா. மச்சான் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்டர்வெல்லில் வான் பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுவும் வாங்கிட்ட காசே இல்லை, லியா வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸு. அவன் பாட்டுக்கு உட்காந்து நம்பிக்கிட்டு இருக்கும்போது ஜங்குக் அங்கேருந்து பார்க்குறான். இன்டர்வல் எனக்கு வாங்கி கொடுக்க சொன்னால் அது பாரு பண்ணை வாங்கி அதை அமுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பால் பாக்கெட் அப்போன்னு கூப்பிட்றான். வாயனா பால் பாக்கெட் அப்படியே திருப்பி பார்க்குறா. ஜங்குக்கை பார்த்தோம், ஐயோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னானே அப்படின்னு ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் இங்கே வா பால் பாக்கெட். சீனியர் என் பேர் பால் பாக்கெட் இல்லை. நான் அப்படி தான் கூப்பிடுவேன். சீனியர் ஏன் சீனியர் இப்படி கூப்பிட்றீங்க? என்னோட பேர் போய் என் வாயின்னு கூப்பிடுங்க. அதெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லிகிட்டு இருக்கான். தேங்காய் அங்கே தான் உட்காந்துருக்கான். அவன் இவனுக்கு என்ன கோமலைத்தனை பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்கான். வாயின் தேங்காய் பார்க்குறா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு. ஒரு ஹெல்ப்பு பண்ணுற மாதிரி தெரில. அப்படியே திருன்னு முடிச்சிட்டு, என்ன சீனியர் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓட்ட நான் என்ன சொன்னேன் காலையில்? என்ன சொன்னீங்க? போட்டேண்ணா. சாரி மறந்துடுச்சு. சரி உடனே சொன்னேன், இன்டர்வல் டைமில் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால. சொன்னீங்களா என்ன? ஏன் உனக்கு இப்போ ஞாபகம் வர வைக்கணுமா? ஆமாம்மா சொன்னீங்க. சொன்னல. அப்போ எங்க எனக்கு வாங்கி கொடுக்காம நீ மட்டும் முக்கிட்டு இருக்க? அது வந்து சீனியர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய கேர்ள்ஸ் ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாளுங்க. அப்படியே அவங்க 3 பேரை சுற்றி தான் வச்சிட்டு இருக்காளுங்க. வாயின் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் சீனியர் அதான் இந்த பொண்ணுங்க இவ்வளோ வாங்கி கொடுக்குறாங்கல்ல, இதை சாப்பிட வேண்டியதானே, நான் வாங்கி கொடுக்குறதா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே தேங்கு சிரிப்பாக வருது. ஒரு மாதிரி சிரிக்கிறது அவனோட டைப் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே அமைதியாக சிரிக்காமல் உட்காந்துட்டு இருக்கான். இவ்வளோ இருக்குல்ல சீனியர், இதை சாப்பிட வேண்டியதானே. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் எனக்கு போய் எனக்கு க்ரீம் பண்ண வாங்கிட்டு வா. சீனியர் அது என்ன? அது என்கிட்ட காசு இல்லை, நான் வரும்போது காசு எடுத்துகிட்டு வரல, எங்கள் அம்மாட்டையும் வாங்கலை, ஸோ அதனால் என்கிட்ட காசு இல்லையே. காசு இல்லையா? ஏன்டி காசு இல்லாமலாம் காலேஜுக்கு வருவ? மறந்துட்டேன் சீனியர், நான் நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். அதுவும் இவ்வளோ இருக்குல்ல, இவ்வளோத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு, உன்கிட்ட காசு இல்லைனா என்ன, இவ்வளோ நீ பண்ணு தின்னுட்டு இருந்தியே அது எப்படி வந்துச்சு? அதையும் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா, அவட்ட காசு வாங்கி கொடு. அது எப்படி? நீங்கள் என்ன தானே வாங்கி கொடுக்க சொன்னீங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். என் ஃப்ரெண்டு பாவம், அவள் சாப்பிட வேணாமா, அவள் வாங்கி சாப்பிட்டுப்பா. இப்போ நீ எனக்கு
வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயனுக்கா ஐயோ விடுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னால் முடியாது சீனியர் ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கா விடுற மாதிரி இல்லை, நீ வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவளை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயனா அங்கே இருக்கிற பண்ணெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாத்தையும் நான் எடுத்துக்கவா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். தேங்க ஒன்னே எடுத்துக்கோ அப்படின்றான். வாயனுக்கா நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா? எடுத்துக்கோ வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்றான். வாயன் உடனே அந்த பன் 4-5 பண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தேங்க்யூ சீனியர் அப்படின்னு குடுன்னு கேண்டீன்ட்ட ஓடி போய் இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு அதுலேருந்து ஒரு பண்ணை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்ட க்ரீம் பண்ண வாங்கிட்டு வந்து இந்தாங்க சீனியர் நீங்கள் கேட்ட க்ரீம் பன் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்குறா. இதை பார்த்து ஜிம்முனுக்கு ஒரு தயக்கம் சிரிப்பு அடக்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஜங்கு பார்க்குறான், அடியே உன் காசில் வாங்கி கொடுன்னா எனக்கு வந்ததை அங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு வாங்கி கொடுக்குறாளே அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சீனியர் நீங்கள் தானே கேட்டீங்க க்ரீம் பண்ண வேணும்னு, நாங்கள் க்ரீம் பண்ண நல்ல வேலை உங்களால் எனக்கு இத்தனை பண்ணு கிடச்சிருக்கு, நான் இன்றைக்கி லஞ்சுக்கு காசு செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. இவளோட கேரக்டர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு ஜங்குக் பார்த்துட்டு டே தேவ் எதுக்கட அந்த பண்ணால் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தேன் என்ன இங்கே இருந்தால் மட்டும் நீ திங்க போகிற இல்லை இவன் திங்க போகிறான் நான் திங்க போகிறேன்னா அப்படிங்க அப்படியே வச்சுட்டு போதான் போகிறோம் இல்லை குப்பத்தூரில் போகிறோம். அதுக்கு அந்த பொண்ணாவது கேட்டாலே சாப்பிட்டாது போட்டு விட்றா, பாவம் ஏழை போல் இருக்குது, பண்ணு தானே விடு, என்ன தான் இப்படி இருந்தாலும் நீ எப்படி கொடுக்கலாம், அங்கே பாரு என்ன மொக்க பண்ணிட்டு போயிட்டா, நீ அவகிட்ட க்ரீம் பண்ண வேணும்னு கேட்ட, ஏதோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டால அப்படின்னு 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனோ இவளுக்கு இருக்குது ஈவினிங் வீட்டுக்கு தானே போகணும் இருக்குது அப்படின்னு அப்படியே நேரம் அதைத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். தேங்காய் எதுக்கிட்ட அதை சாப்பிட்ற, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேங்காய் நினச்சான்னு தெரில உடனே அதை பிடிங்க அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் நீ தான் பொண்ணு வாங்கி கொடுத்த சாப்பிட மாட்டேல, ஆமாம் சாப்பிட மாட்டேன், அதுக்குன்னு வாங்கி கொடுத்ததை சாப்பிட மாட்டேன் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே வேணா காலேஜ் முடிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு, ஏன்னா லியா வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கா, பிருத்வி ஹாஸ்டலில் தான் இருக்கா, ஸோ வாயின் மட்டும்தான் அவுட் சைட், ஸோ பாட்டுக்கு வீட்டுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு அவள் பாட்டுக்கு காலேஜ் விட்டு வெளில வரும்போது இவனுக்கு கேங்கை உட்காந்து பால் பாக்கெட் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றாங்க வாயனுக்கா. ஐயோ கடவுளை அப்படின்னு திரும்பி பார்த்து என்ன சீனியர் இங்கே வா, சொல்லுங்கள். ஆமாம் வீட்டுக்கு நடந்தா போகிற, ஆனால் இங்கேருந்து உன் தெரு ரொம்ப தூரமே. ஆமாம் ரொம்ப தூரம்தான், நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லையே, என்ன யார் கூப்பிட வருவா, நான் பண்ண தப்புக்கு நான் தான் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, ஸோ என்ன யாரும் கூப்பிட வரமாட்டாங்க, நான் நடந்து தான் போகணும் அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. அப்படியே பார்க்குறான் என்ன இவ லூஸ் மாதிரி புலம்புறாளே அப்படின்னு அவளை பார்த்து உங்கள் வீடு எங்கே இருக்குது? அது சீனியர் நாங்கள் நேற்று தான் வந்தோங்கிறதுனால அட்ரஸ் தெரியாது, இப்படி போய் அடுத்த ஒரு ரோடு வரும், அப்படி திரும்பி அடுத்த ஒரு ரோடு வரும், அப்படி திரும்பி அப்படியே நேராக போனால் 3வது வீடு எங்கள் வீடு, அது மட்டும் தெரியும் சீனியர் அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறத பார்த்தாலே தேங்க்ஸ் சிரிப்பு தான் வருது. நீ என்ன விளையாடுறியா? விளையாடலையே, நிஜமாவே அப்படி தான் போகணும், நான் அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன், இல்லைனா ஃபோனில் கூகுள் மேப் போடணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவள் பாட்டுக்கு புலம்பிட்டு தான் இருக்கா பைத்தியம் மாதிரி. ஜங்கு பார்க்குறான், மச்சான் இந்த பிள்ளை பைத்தியம் நினைக்கிறேன் மச்சான், டே சும்மாறா அவளை இன்னசென்ட்டாக இருக்கா அப்படின்னு தேங்க தான் கிட்டே வந்து சரி வா நான் அவனை ட்ராப் பண்ணுறேன். ஐயோயோயோ நான் வரலப்பா, அவ்வளோதான் எங்கள் அம்மா என்னை கொண்டு எடுத்துருவாங்க, நானே நடந்து போயிடுறேன், பைக்கில் அதுவும் பையன் கூட, எங்கள் அம்மா மட்டும் பார்த்தாங்க அவ்வளோதான், எப்படி அங்கேருந்து எனக்கு கூப்பிட்டு வந்தாங்களோ இங்கேருந்து வேறு ஊருக்கு பார்சல் பண்ணிடுவாங்க, நான் திருப்பியும் சண்டை போடுறதுக்கு விரும்பல, ஓடுறதுக்கு விரும்பலை, சாரி அப்படின்னு அங்கேருந்து கூட ஓடிட்டு இருக்கா. தேங்க் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பையன் வீட்டில் ட்ராப் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அதுவும் தேங்க் ட்ராப் பண்ணுறான்னு சொன்னால் எல்லா பொண்ணுங்களும் ஏறி வந்து உட்காந்துக்கும், ஆனால் ஓயன் வேண்டவே வேண்டாம் சாமி பசங்களே வேண்டான்ட்டு ஓடிட்டு இருக்கா. ஸோ தேங்க் டிசைட் பண்ணிட்டான், இவ்வளோ மாதிரி இருக்கணும், பொண்ணுன்னா இவ்வளோ மாதிரி இருக்கும்டா, இவ்வளோ தான்டா பொண்ணு பார்த்தியா, ஒரு பையன் நான் கூப்பிட்டேன் இங்கே பாரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு தேங்க் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு இங்கே வா, சொல்லுங்கள் சீனியர் உங்கள் வீடு எங்கே இருக்குது? அது இந்த பக்கம் தான் இருக்குது, கிட்ட தானே? ஆமாம் சீனியர், நான் உன்னை ட்ராப் பண்ணவா? ஷோர் ட்ராப் பண்ணுங்கள், நீங்கள் ட்ராப் பண்ணிங்களா? ஷோர் நான் வரேன் அப்படின்னு குளிச்சிட்டு இருக்கா. உடனே தேங்காய் அவளை பார்த்து சிரிச்சிட்டு அதெல்லாம் ட்ராப் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டா. அவள் பார்க்குறா, என்னது போடி, சரி பாத்தியா இந்த தான் இருக்குது வீடு, ஆனால் வீடு எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்க வீட்டை ட்ராப் பண்ணுறேன்றான், எப்படி குதிச்சுட்டு வரா, எப்படி எக்ஸைட் ஆகுறா, ஆனால் அவள் பையனா
வேண்டவே வேண்டாம் அப்படின்றா. அந்த வேர்டை நோட் பண்ணுண்டா. பையனா அப்படின்னு அவ சொன்னான். அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அவள் எந்த பையன் வண்டியில் ஏறினதே இல்லைன்னு அர்த்தம். அடப்போட முட்டா பயலே, அவள் ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாடா, நீ போய் அதை போய் நம்பிட்டு இருக்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை தான்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப முடியாது. ஊமையாக இருக்கா. ஏ லூஸு, அவள் ஊமையாக இல்லை, அவள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனாக இருக்கா. ஏதாவது பேர் ஓப்பனாக சொல்கிறா. யாராவது அட்ரஸ் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அவள் பாரு அப்படியே சொல்கிறா, எனக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னு. வெகுலியாக இருக்காடா அவள். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறா. அவள் பாட்டுக்கு அவள் லைஃப்பை எப்படி வாழ்கிறா பாரு. அவள் ஃப்ரெண்டு எடுத்தான், பேர் என்னது, ஒரு மாதிரி இருந்தானே, அவன் கூட மட்டும்தான் பேசுகிறா, அவன் கூட மட்டும்தான் இருக்கா. அவனை தவிர்த்து எந்த பாயிண்ட்டையாவது பேசுகிறாளா? அவள் நிறைய பேர் ட்ரை பண்ணானுங்க, ஆனால் அவள் போனாளா? இல்லவே இல்லை. அவள் வந்து ஒரு மாதிரிடா, நான் தேடின மாதிரி ஒரு டைப். நான் இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் எதிர்பார்த்தேன். பசங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. டே அப்போ நீ அவளை லெஸ்பியன் செருப்பால் அடிப்பேன். நான் அப்படி சொல்ல வரல. அதாவது பசங்களை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறா, இல்லைன்னா ஒரு அண்ணனாக பார்க்குறா. மற்றபடி இந்த பையன் அழகாக பார்த்து இப்படி போகணும், இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கானே, இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கானு கூட பேசணும் பழகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவளுக்கு இல்லை. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கா. எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றான். எல்லாரும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் தேங்க ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கு, என் மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான், பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறான். எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. தேங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். வாயனும் ஒரு வேளை வீடு வந்து சேர்ந்துட்டா. வீடு வந்ததும் அவங்க அம்மா அப்பாலாம் வாயனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாயனா அப்படின்னு நடந்து போகலான்னு பார்த்தா அவங்க அப்பா, இவன் என்ன காலேஜுக்கு இப்படியா போயிட்டு வந்தா? ஆமாம், என்ன இப்படி போயிட்டு வரா? ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல், ஃபேஸ், என்ன அவன் என்ன ஒன்றும் இல்லாத வீட்டு பொண்ணா? இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வாயன். ஆனால் என்ன சாதாரணமாக போயிட்டு வரா? வாயன் ஸ்கூலுக்குலாம் இப்படி போக மாட்டாளே, வேணும் எப்படி ஆயிட்டா? உங்களுக்கு தான் தெரியும்ல என்ன நடந்ததுன்னு. அவள் இப்படி இருக்கிறது நல்லது தான். இந்த ஊர்லேயே அது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நிம்மதியாக இருக்கட்டும். அதுவும் சரிதான் அப்படின்னு அவரை விட்டுட்டாரு. வாயனும் நார்மலாக போய் அவளோட ரூமில் போய் உட்காந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் தான் சும்மா படுத்து கிடக்குறா. பக்கத்தில் அவள் தங்கச்சி தான் கிடக்குறா. அவள் பாட்டுக்கு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. வாயனை கண்டுக்கவே இல்லை. வாயனும் சும்மா பெட்டில் தான் படுத்து கிடத்துட்டு இருக்கா. அவள் கையில் ஃபோனுமே இப்போதைக்கு இல்லை. அவங்க அம்மா தான் வாங்கி வச்சுருக்காங்க போல். ஒரு மாதிரி சோகமாக தான் படுத்து கிடக்குறா. அப்போ தான் அவங்க அம்மா வந்து, வாயன் ஏதாவது சாப்பிட்றியா? நோம்மா எனக்கு எதுவும் வேணாம். இந்தாடி பன்னு அப்படின்னு 2 பண்ணை எடுத்து தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறா. அது யார்கிட்டருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு தெரியுமா? தேங்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது தான். மிச்சம் என்ன கிடக்குது போல், அதை எடுத்துகிட்டு வந்து தங்கச்சிக்கிட்ட கொடுக்கும்போது அவளும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, உன் காலேஜ் கேண்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வரல, பிடுங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. வாயன் இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? நீ இன்றைக்கி காலையில் காசு எடுத்துகிட்டு போகல, என்கிட்டேருந்தும் காசு வாங்கலை, அப்புறம் எப்படி இதெல்லாம்? மா இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கம்மா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? அதாவது லியாவும் பிருத்வியும் அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னடி சொல்கிற? அங்கேருந்து யார் சவகாசமும் வராந்தானே உனக்கு கூப்பிட்டு வந்தேன், இங்கேயும் வந்துட்டாங்களா என்ன? மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்காண்டி மட்டும் அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது அவ்வளோ பெரிய காலேஜில் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஃபேமஸ் அவ்வளோதான். எனக்காண்டி இங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க எனக்காண்டி மட்டும் வந்திருக்காங்க. இங்கே பாரு வாயன், அப்போ நீ அந்த காலேஜுக்கு கற்று போக வேண்டாம், வேறு காலேஜுக்கு போ. நான் உன்னை இந்த காலேஜ்லேருந்து அப்பாவை டிஸ்கண்டினியூ பண்ண சொல்கிறேன். அம்மா லிசன், நீங்கள் அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னதும் நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். அது நான் தப்பு பண்ணேன்ற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான். இப்போ திருப்பி நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்காதீங்க. ஏதோ இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், அதையும் கெடுத்து விடாதீங்க ப்ளீஸ். இப்படி பண்ணாதீங்க. நான் இதுக்கு இடத்துல வேறு ஊருக்கு போக மாட்டேன், வேறு காலேஜுக்கு போக மாட்டேன். நான் அந்த காலேஜில் படிப்பேன், இங்கே தான் இருப்பேன். இதுக்கு அடுத்தனால எதையும் மாற்றிட்டு இருக்க முடியாது. நான் தான் இந்த வாட்டி எந்த தப்பு பண்ணலையே, அப்படி எதுக்கு நான் மாற்றிக்கணும்? இங்கே பாரு வாயன், ரொம்ப பேசாத. நான் ஒன்றும் ரொம்ப பேசலை அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கா. இங்கே பாரு வாயன், ரொம்ப ரொம்ப பேசிகிட்டு இருக்க. காசு எடுத்துகிட்டு போல, ஆனால் உனக்கு எல்லாம் யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ பழையபடி மாறிட்டு இருக்க. நீ இருக்கிற இந்த காலேஜுக்கு போக வேண்டாம், வேறு காலேஜுக்கு போ அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது வாயன் முடியாதுன்னு கத்திட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வெளில ஓடி வந்துட்டுருக்கா. அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, எதுக்கு அழுதுட்டு ஓடி போகிறா அப்படின்னு. அவங்க அம்மாட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. எங்கே வாயன் அழுதுகிட்டே அப்படியே தெரு முக்குக்கு வந்துட்டா. அப்படியே அழுதுட்டு வந்துட்டு அவர் வேகத்தில் எங்கே போகிறதுன்னு வேறு தெரில. அப்படியே அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, அங்கேயே உட்காந்து
பாட்டுக்கு அழுதுட்டுருக்கு. பக்கத்து தெரு தானே அவனுங்க. ஆக்சுவலா ஒயன் வந்தது பக்கத்து தெரு. பக்கத்து தெருவுல தேங் வீடு, ஜங்குக் வீடு, ஜிமின் வீடு எல்லார் வீடும் இருக்கு. அவனுங்கலாம் மொட்டை மாடியில சும்மா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஏதோ அழுகுற சத்தம் கேட்குதே அப்படின்னு கீழ எட்டி பார்த்தா, அங்க ஒயன் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அதுவும் பிள்ளை ஸ்லீவ்லெஸ்ஸு ஒரு டவுசரும் தான் போட்டு வந்து உட்காந்து அழுதுட்டுருக்கா. இத பார்த்துட்டு, "டேய் டேய் அங்க பார்றா ஃபிகரு" அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. அப்பதான் ஜிமன், "டேய் இது அந்த பால் பாக்கெட் தானே" அப்படின்னு சொன்னதும் தேங் ஓடி வந்து பார்க்குறான். அது ஒயன் தான் அப்புட்ன்னு தெரிஞ்சதும் அங்கேருந்து குடுகுடுன்னு கீழ இறங்கிட்டு இருக்கான். இவனுங்களும் சேர்ந்து தான் வந்து இறங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.